ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்மா ஊரில் வந்து கோவில் திருவிழா, ஸ்ரீ ஓம் சக்தி நாகாத்தம்மன் கோவிலில். இங்கே பாருங்கள், நெருப்பு வந்து எரிஞ்சிட்ருக்கு. தீமிதி திருவிழா இன்னைக்கு தான், அதனால் வந்து தீ எரிஞ்சிட்ருக்கு நெருப்பு. பாருங்கள், மக்கள் கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். உள்ளே எல்லாம் இந்த கேட்லாம் சாத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆட்கள் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேட்டெல்லாம் சாத்தி இருக்கு. அந்த பக்கம் இருக்கிற கேட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. பாருங்க, கேட்டுக்கு வெளியில சுத்தி மேல வீட்டுக்கு மேல மாடியில நின்று பார்க்குறோம். கோவிலுக்குள்ளேயே நிறைய கூட்டங்க, எக்கச்சக்கமான கூட்டம். இங்க இருக்கிற கூட்டத்தையும் தாண்டி வெளியில அவ்வளோ கூட்டம் நிற்கிதாங்க. பாருங்க, எல்லாம் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் மக்கள் வந்துட்டு இதை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் எல்லாமே வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சாமி எவ்வளோ அலங்காரமாக இருக்காங்க பாருங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. அம்மன் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தான் இருந்தது. இங்கே வந்து பாருங்கள், நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அனலுங்க, சரியான அனல். சாமி கிட்ட வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நெருப்பு அனல் வீசுதுன்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் செஞ்சிட்ருக்காங்க அவங்களும். அவ்வளோ அனல். அந்த பக்கம் நிற்கவே முடியல. இந்த பக்கம் கொஞ்சம் தூரத்தில் தான் கொம்பு கட்டி வச்சுருக்காங்க. அதங்க தான் நின்று நானும் உங்களுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. சரி, இது எல்லாரும் நம்ம பார்த்ததை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அனலுலேயும் செய்கிறாங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்குலாம் அந்த சாமி பக்தி உண்மையிலேயே பெரிய விஷயங்க. வருஷாந்தரமே எல்லா வருஷமே இருக்க சூப்பராக இன்னும் பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் வந்து தூவுறாங்க. நெருப்பு வந்து கலைச்சிட்டாங்க, நல்லா பரப்பி விட்டுட்டாங்க நீட்டாக. இப்போ வந்து மஞ்சள் தூவிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அந்த பணம் ஓலை வச்சு விசிறிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், சரியான அனலுங்க. அங்கே நிற்கவே முடியல, அப்படி ஒரு அனல். ஏன்னா வீடியோ நான் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் கிட்ட நின்று எடுத்ததுனால பயங்கர நிற்கவே முடியல. அப்படியே நனைஞ்சு போன மாதிரி வேர்த்து போய் இருந்தது. அதனால் நீங்கள் எல்லாம் இதை பார்க்கணும் இல்லைங்களா? அதனால தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இது எவ்வளோ பேர் நேரில் போய் பார்க்க முடியும்னு தெரியல. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சிடுமான்னு தெரியல. அதனால தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இது வந்து சாமி மடியில் வைக்கிறதுக்கு உத்தரவு கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்காக இது செய்கிறாங்க. சாமி மடியில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்காக பாருங்கள், ஒரு மஞ்சள் துணியில் வேப்பிலை, பூ, எலுமிச்சம்பழம் எல்லாம் வைக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நெருப்பு எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு அதை எடுத்துன்னு போயிட்டு அம்மன் மடியில் வந்து வைப்பாங்க. அதுதான் இது ஃபஸ்ட்டு நடக்கும். சாமி வந்து கிட்ட வந்துடுச்சு உள்ள, அதனால செய்கிறாங்க. இப்போ வந்து பூ வந்து ஒரு பந்தா சுருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அதை வந்து இங்கேருந்து அந்த பக்கமாக போடுறாங்க, அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ அதே போல் வந்து எலுமிச்சம்பழம்லாம் போடுவாங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து அந்த பூவை போட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், சாமிக்கு எது போல். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் அங்கே பாருங்கள், நெருப்பு தான் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அதை சாமிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சூப்பராக பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த டீமுக்கு மிகப்பெரிய சல்யூட் சொல்லணும். வருஷாந்தரமே ஒவ்வொரு வருஷமும் இன்னும் பெஸ்ட்டுன்னு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வருஷாந்தரமே சூப்பராக பண்ணுறாங்க. சாமி கிட்ட வந்துடுச்சு. சாமிங்க பாருங்கள், கரகம் மதியம் 2:30 மணிக்கு கிளம்புச்சு. ஊர் எல்லாம் போயிட்டு தீபாராதனை எல்லாம் வீடு வீடாக கொடுத்துட்டு வர நைட்டு 8:30 மணிக்கு ஆயிடுச்சுங்க. சாமி வந்து நிற்கும் போது பாருங்கள், கிளம்பும் போது தூறல் வந்துச்சுங்க. முன்னாடி நாள் நல்ல மழை. ஆனால் அந்த சாமியோட அருள், அன்னைக்கு கரகம் தூக்கும் போது மழை வந்தது. எல்லாம் நல்லபடியாக பூ மிதிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். உண்மையிலேயே இவங்க கரகம் கிளம்புறதுக்கு தூக்கி வச்சாங்க, மழைலாம் வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே பூ மிதிச்சு எல்லாம் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மழை வந்ததே. அது வரைக்கும் மழையே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சது பூமிதி திருவிழா. இங்கே பாருங்கள், இப்போ சாமி கரகம் ஊரெல்லாம் வந்தது இல்லைங்களா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமி தான் இறங்கும். இப்போ சாமி தான் இறங்க போகுது. ஒவ்வொருத்தவங்களையும் அங்கே நிறுத்தி அவங்க சாமி வந்து இல்லை வராங்க, அதனால் அங்கே இது பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், சாமி தான் ஃபஸ்ட்டில் இறங்குது. எப்போவுமே சாமி தாங்க ஃபஸ்ட்டு இறங்கும், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இறங்குவாங்க. இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஒரு சிலர் கேட்கலாம், இது தெரியாதா அப்படின்ட்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்காதவங்க இதை பார்க்கட்டும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக தான் இது.
இப்போ பாருங்க சாமி, இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஊர்வலம் சாமி வந்துட்டு கரகம் எடுத்துட்டு போனவங்க கூட போயிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே வந்து காப்பு கட்டியிருப்பாங்க. காப்பு கட்டி மாலை போட்டு இதெல்லாம் பண்ணி தான் கூட வந்து இப்போ அவங்களெலாம் சாமி வந்திருக்கு பாருங்க. அவங்களெலாம் நெருக்கவே சாமி வந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் தீபாராதனை கொடுத்துட்டு வர அந்த டைம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மணி 8:30 மணி ஆயிடுச்சு. மதியம் 2-2:30க்கு கிளம்புனாங்க. வந்து சரி நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப இதுக்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் ஈஸியாக பார்க்கணும், கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் மக்கள் பார்க்க தான் செஞ்சாங்க. ஆனாலும் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கறதையும் தாண்டி இப்படி இருந்து கிட்ட நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா நின்று பார்த்தவங்க தான் அதிகம். ஏன்னா அதெல்லாம் என்னதான் பார்த்தாலும் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தவங்க இது நிறைய இதுவு. அதே போல் வந்து பாருங்க சாமி அவங்க பாருங்க அவங்க நின்று எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சாமிக்கு வந்து இவங்களும் பூ கிட்டுருந்தாங்க, நெருப்பு ஆக்சுவலாக அவங்களுக்கும் இடுப்பில் மடியில் கட்டியிருக்காங்க பாருங்க. அதே போல் வேப்பிலை வச்சு நெருப்பு வச்சு அவங்க கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க மிதிக்கிறாங்க. எல்லாருக்கும் அது செய்ய மாட்டாங்க. அந்த சாமி கேட்டது அதனால அந்த சாமிக்கு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப டீட்டெயிலாக ஏன்னா அவங்க செஞ்சாங்க வச்சாங்க, அது மட்டும் நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே சாமியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பழம் கொடுத்து எலுமிச்சம் பழம் கொடுக்குறாங்க, திருநீர் வைக்கிறாங்க, சாமிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இது பாருங்க பார்க்கும் போதே அப்படி இருக்குங்க, உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. இதெல்லாம் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக மட்டும்தான் இது எல்லாம் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ இதை மாதிரி பண்ணணும், இல்லை இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி ஒரு இது மக்கள் வந்து பாருங்கள் அவங்களாம் எப்படி சாமி ஆடுது பார்க்கும் போதே அப்படி மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள்லாம். அப்படியே ஒரு மாதிரி தன்னையும் மறந்து அந்த சாமியோட அருளில் தான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அனலையும் இல்லைன்னா நமக்கு ஒரு கிச்சனில் நின்று சமைச்சாலுமே நமக்கு அனல் தாங்கலை, வேர்க்குது, முடியலன்னுவோம். ஆனால் அன்னைக்கு எல்லாருமே வந்து நின்று பார்க்க இடம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். கோவில்லையும் உள்ளேயும் அவ்வளோ கூட்டங்க, கோவிலில் எக்கச்சக்கமான உள்ள கூட்டம். அதையும் தாண்டி அந்த கேட்டெல்லாம் லாக் பண்ணி அங்கேயும் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட்டம் அவ்வளோ கூட்டம். ஆனால் இங்கே வந்துட்டு அங்கே கோவிலில் இருக்கிற நம்ம நிர்வாகிகள் மட்டும்தான் நின்று இருக்காங்க பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக. அங்கேயுமே சாமிங்கெல்லாம் வேகமாக வந்துடக்கூடாதுன்னு வழி நெடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஒவ்வொருத்தவங்கள தான் சாமிங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அங்கே வந்து கோவிலில் சுற்றி வரும்போதே கரகம் வரும்போதே நீட்டாக வழி அப்படியே நிப்பாட்டிக்குவாங்க. ஏன்னா சாமிங்க எல்லாம் வந்துடக்கூடாது, மொத்தமாக வந்துட்டா கஷ்டமாக இருக்குங்க சமாளிக்கிறதுக்கு. ஏன்னா சாமி ஆடிட்டே வராங்க இல்லைங்களா, வேகமாக ஆடிக்கிட்டே போகும்போது அது மாதிரி போக வேண்டாம் அதுக்காக தான் பாருங்கள் அப்பயும் அவங்க எப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்பா சாமி நிறைய பேர் அதே போல் வந்து வேஷம் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே வருஷாந்தரமே நிறைய வேஷம் இருக்கும். இந்த வருஷம் வேஷம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நிறைய சாமி வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அந்த டைம் வந்து வாராகி அம்மன் வந்திருந்தது, கருப்பசாமி வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி வந்திருந்தது, ஆனால் நான் அது வீடியோ ஷூட் பண்ணவே இல்லைங்க. இங்கே பாருங்க இவங்கெல்லாம் எவ்வளோ பக்தியோட விரதம் இருந்து மாலை போட்டு அது என்னது காப்பு கட்டி இதெல்லாம். இங்கே பாருங்கள் நெருப்பு கொஞ்சம் நேரம் மிதிச்சாங்க இல்லைங்களா, இப்போ திரும்ப வந்து மஞ்சள்லாம் போட்டு அது திரும்பவும் வந்து பனை ஓலை வச்சு காற்று வீசுகிறாங்க. அப்போ வந்து அந்த நெருப்பு வந்து நல்லா எரிஞ்சிட்டு இதுவாகவே இருக்கும், அனலாகவே பூக்காமல் இருக்கும். அதுக்காக பாருங்கள் எப்படி ஆடுறாங்க. எல்லாருக்குமே சாமி வந்ததுங்க. பார்க்கும் போதே அப்படி ஒரு பக்தி, நமக்கே வந்து எட்டியிருந்து பார்க்குறவங்களுக்கே கூட அப்படி ஒரு இதோட மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே உண்மையிலேயே சாமி பக்தி தாங்க. அன்றைக்கெல்லாம் முன்னாடி நாள்லாம் மழை பெஞ்சு நிறையா ப்ரோக்ராம் பிள்ளைங்க விளையாட்டு போட்டியெல்லாம் நிறைய வச்சு நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறையா கலந்துக்குவாங்க. முன்னாடி நாள் வந்துட்டு பூமிதிக்கிறதுக்கு முன்னாடி நாள் அன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு மழை, கேம் விளையாட முடியல, பிள்ளைங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் ரொம்ப பொழுது போய் தான் பண்ணாங்க.
ஆனால் வந்துட்டு இது கரகம் எடுத்த அன்னைக்கு நல்லபடியாக பூ மிதிச்சிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். உண்மையிலேயே அதே போல் இருந்ததுங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து வேல் போட்டுட்டு வராங்க. பெரிய பெரிய வேலு தான் எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. பாருங்க, வேல் போட்டு வராங்க. அங்கே சாமி வந்திருக்கு, பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க அவ்வளோ பெரிய வேல் போட்டிருக்காங்க. அதனால சாமி வர்றது அது வேல் வருது பாருங்க. இப்போ கேட்குறாங்க பாருங்க. அவங்க அந்த திருநீரெலாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். இப்போ பாருங்க, அவங்களுக்கு வந்து கலசம் கொடுக்குறாங்க. கலசம் கொடுத்து அது அப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க. நான் இதுக்கப்புறம் அந்த வீடியோ இப்போ பாருங்கள், இந்த வேல் போட்டவங்கள இதுக்கப்புறம் மிதிப்பாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.